லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் அனிருத், இந்த பக்கம் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு காம்பினேஷன்ல படம் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் போடுறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய பழைய படத்துல பேசுற டயலாக் எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸே வந்து மிகப்பெரிய அளவு இந்த படத்துக்கு ஹைப்பை கிரியேட் ஆச்சு. இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் ரசிகர்களை மையப்படுத்தி ரஜினி ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களை தவிர்த்து விட்டு இந்த படத்தை பார்த்தா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இந்த படம் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை. இப்படி படம் வந்து பார்க்குறப்ப லோகேஷ் கனகராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இந்த படம் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜனுடைய கேரியர்ல முதல் தோல்வி படம் இது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அனிருத் படம் முழுவதும் வாசிச்சு வச்சிருக்காரு. டைட்டில் கார்டுல கீபோர்டில் கை வச்சவர் படம் ரோலிங் கார்டு வரைக்கும் கையை எடுக்கவே இல்லை. எல்லா சீன்லையும் வாசி வச்சிருக்காரு. வாசி வச்சது மட்டும் கிடையாது, அவருடைய வாய்ஸ்லேயே பல இடங்கள்ல ராப் பாடுறன்னு சொல்லிட்டு என்னமோ பாடி வர வச்சிருக்காரு. அது வேற காது வேற ஒரே வழி. படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் டிக்கெட் வித்து தீர்ந்துச்சு. அதான் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். கூலி படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 50 கோடி. ஆனா இந்த கைது 2ல இப்ப 75 கோடி ரூபாய் கேட்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். 75 கோடி கேட்டதாக ஒரு தகவல். அதனால தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஷாக். வணக்கம். சமீபத்தில் வெளியான கூலி இந்த படம் குறித்து தான் ஒரு பெரிய பட்டிமன்றமே போய்கிட்டு இருக்கு. யாரு படம் நல்ல படமா, படம் நல்லா இல்லாத படமா, படம் ஓடுமா ஓடாதா, படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம். எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டு, லியோ, விக்ரம் மாதிரியான பெரிய ஹிட் கொடுத்துட்டு ரஜினிகாந்தோட சேர்றாரு. ரஜினிகாந்த்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திர நடிகரை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் அப்படிங்கிறதே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புச்சு. அப்போ லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் அனிருத், இந்த பக்கம் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு காம்பினேஷனில் படம் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் போடுறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய பழைய படத்தில் பேசுகிற டயலாக்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸே வந்து மிகப்பெரிய அளவு இந்த படத்துக்கு ஹைப்பை கிரியேட் ஆச்சு. இந்த படத்துக்கு பல்வேறு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. அமீர் கான், சாபின், அப்புறம் இந்த பக்கம் நாகார்ஜுனா, இந்த பக்கம் வந்து உபேந்திரான்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடு ஆரம்பிக்கப்பட்ட படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பிறகு கலவையான விமர்சனமாக மாறி வந்துட்டு இருக்கு. படம் சில பேர் நல்லா இருக்கு, சில பேர் நல்லா இல்லை அப்படின்னாங்க. படம் பார்த்துட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் ரசிகர்களை மையப்படுத்தி ரஜினி ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களை தவிர்த்து விட்டு இந்த படத்தை பார்த்தா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இந்த படம் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ரஜினிகாந்தும் சத்யராஜும் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்கள். ஒரு கட்டத்தில் சத்யராஜ் கொல்லப்படுறார். அவர் கொல்லப்பட்டாரா, இயற்கை மரணம் அடைந்தாரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவரை பழிவாங்குகிறதான் ரஜினிகாந்த் பழிவாங்குறாருங்கிறதான் இந்த கதை. இதுக்குள்ள கிளைக்கதைகள் நிறையா வச்சுருக்கிறாங்க. இப்போ சத்யராஜும் ரஜினிகாந்தும் எங்கு நண்பராக இருந்தாங்க, அவங்களுடைய நட்பு என்ன அப்படிங்கிறது ஒரு கிளைக்கதை. இப்போ சத்யராஜை கொண்டு வந்த கொலை செய்தவர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் ஏற்கனவே அறிமுகமான ஒரு கேங்கோடைய தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற அது ஒரு கிளைக்கதை வச்சுருக்காங்க. இப்போ சத்யராஜும் ரஜினிகாந்தும் எங்கேருந்து வர்றாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது அதுக்கு ஒரு கிளைக்கதை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கிளைக்கதைகளுக்கு எதுவுமே கிளியரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிஃபையே இல்லை. இப்போ எங்கே இவங்க 2 பேரும் நண்பராக இருந்தாங்க, எங்கே இவங்க கூலியாக இருந்தாங்க, எங்கே இங்கே வந்தாங்க, யாரை இது பண்ணுறாங்க, சத்யராஜ் ஏன் இவங்க கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான கிளாரிஃபிகேஷனுமே கிடையாது. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யாருமே வந்து நீங்கள் நினைக்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள், தொடர்ந்து படங்கள் பார்க்கக்கூடிய ஆட்கள், நீங்கள் சொல்கிற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த பிஎன்சியில் இருக்கக்கூடிய காமன் ஆடியன்ஸுக்கு வந்து படம் புரியணும்ல. முதல்ல நீங்கள் யார், சத்யராஜ் ஏன் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க, அந்த சேர் தயாரிச்சார், சேரை கேட்டார், அதுக்காக கொண்டாருன்னு சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி வந்து என்ன ஒரு ரீசன் வைக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு, அதாவது சத்யராஜை கொன்றதுக்காக ரஜினிகாந்த் அவர்களை பழி வாங்குறாருன்னா அவங்களுக்குள்ள நட்பை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அங்கே காட்சிகள் இருக்கும். ரெண்டாவது, நாகார்ஜுனாட்ட சொல்வார் ஒரு கதை, ரஜினிகாந்த் சொல்கிறார், நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு டீட்டெயில் சொல்கிறார். இது எல்லாம் விஷுவலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை டைலாக்காக சொல்லிட்டு இருக்காரு. அதான் அந்த ரஜினிகாந்தும் நாகார்ஜுனும் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் ஒட்டுமொத்த படத்தினுடைய கதை. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, இந்த படம் வந்து அவர் வந்து அதை வந்து டைலாக்காகவே அதை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி படம் வந்து பார்க்குறப்ப லோகேஷ் கனகராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இந்த படம் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜனுடைய கேரியரில் முதல் தோல்வி படம் இது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது இன்னொரு பக்கம் டெக்னீஷியன் பார்த்தா அனிருத் படம் முழுவதும் வாசிச்சு வச்சிருக்காரு. டைட்டில் கார்டில்
கீபோர்டில் கை வச்சவர் படம் ரோலிங் கார்டு வரைக்கும் கையை எடுக்கவே இல்லை. எல்லா சீன்லையும் வாசி வச்சிருக்கிறாரு. வாசி வச்சது மட்டும் கிடையாது, அவருடைய வாய்ஸ்லேயே பல இடங்களில் ராப் பாடுறான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பாடி வர வச்சிருக்காரு. அது வேற காது வேற ஒரே வழி. இப்படி ஒட்டுமொத்தமாக படத்தை வந்து குழப்பி வச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் வந்து மிக 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 அபத்தமான காட்சிகள். இந்த சாபினை வந்து ஒரு முறை வந்து ஒரு ஆள் வந்து ஒரு சுத்தியில வச்சு தலையில் அடித்து பார்த்தீங்கன்னா, சுத்தியில தலையில் அடித்தா தேங்காய் சிதறி இப்போ தலை சேராமல் இருக்குமா, அந்த மாதிரி செத்து போயிட்டாருன்னு சொல்லி பூமியில் போய் புதைக்கிறாங்க. திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவர் எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வந்து அந்த மூஞ்சியில் ஒட்டின அந்த மண்ணை கூட துடைக்காமல் உட்காந்து 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னையா படம் நடக்குது? நாளைய மனிதன் ஒரு படம் 30 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வந்துச்சு. அஜய் ரத்னம் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் எப்படின்னா, செத்து போன பணத்துக்கு ஒரு ஊசி போட்டோடனே உயிர் வந்துடும். உயிர் வந்தோடனே அந்த பணம் என்ன செய்யுது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்துடும். போகிற வர மனிதரெல்லாம் கொலை பண்ணும். இந்த மாதிரி சாபினுக்கு புதுசாக பவர் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது செத்து போன பிறகு என்னன்னா, ஓடுற ட்ரெயினில் குதிக்கி எந்திரிச்சு வர்றார். திருப்பி ஓடுற ட்ரெயினில் தள்ளி விடுறாங்க. திருப்பி கொஞ்சம் அடுத்த சீனில் பார்த்தா எந்த காயமே இல்லாமல் எந்திரிச்சு வந்து கூட்டத்தில் வந்து ஸ்ருதிஹாசனை விரட்டிட்டு போகிறாரு. ஸ்ருதிஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டும் கூட ஸ்ருதிஹாசன் ரஜினிகாந்த் தன்னுடைய என்ன கேரக்டருங்கிறத சொல்லாமல் இருக்கிறாரு. சரி, சத்யராஜ் வந்து ஸ்ருதிஹாசனை வளர்க்குறாரு அப்படின்னா ஏன் மறைச்சி வளர்க்குங்கிற காரணத்தையும் சொல்லாமல் வச்சிருக்காரு. அப்போ இது படத்தில் இன்னொரு ரொம்ப அபத்தமான விஷயம் என்னென்னா, லேண்ட்லைன் ஃபோன் தான் ஒன்றும் யூஸ் பண்ணுறாங்க இந்த காலத்தில். உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரப்போ நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த கூலி நம்பர் சொல்லி உன்னை காப்பாற்றுவாங்கன்னா, ஏன் அவர் செல்ஃபோன் நம்பர் கொடுத்தா செல்ஃபோனில் பேசிட்டு போகிறாருல, அந்த பக்கம் ஃபோன் அடிக்குது, இவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து வரதுக்குமே நமக்கு 10 நிமிஷம் ஆகிப்போகுது. இதெல்லாம் வந்து படத்தில் அபத்தமான காட்சிகள், அபத்தமான திரைக்கதைகள். லோகேஷ் கனகராஜா இந்த படம் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட குழப்படியோட படம் வந்திருக்கு. படம் வந்து வசூல் ரீதியாக படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற லேட்டஸ்ட் டேட்டா நமக்கு இப்போ வந்துச்சு. விசாரிக்கிறப்ப படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சு. அதான் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு 4 நாளைக்கு தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் படம் டிக்கெட் விற்றுருக்கு. இதெல்லாம் பிளாக்ல விற்ற டிக்கெட் ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே போகுன்றாங்க. இதுவே படத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா, லீகலாக 150 கோடி ரூபா, பிளாக்ல 30 கோடி ரூபா விற்றுருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து பிஸ்னஸ் டிக்கெட் விற்றுருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு முழுவதுமே கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு ஒட்டுமொத்தமான கலெக்ஷன் வந்து 500 கோடி ரூபா. அப்படிங்கிறது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை பொழிந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தை லோகேஷ் எடுத்து வச்சிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த கேரக்டர், ஒரு டேரக்டர் என்ன சொன்னாரோ அப்படியே கரெக்டாக பண்ணியிருந்தாரு. சன் பிக்சர்ஸ் அவங்க என்ன ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு டேரக்டராக லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுருக்காரு, மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த படம் வந்துருச்சு, திங்கக்கிழமை படம் அடுத்த நாளில் தான் இந்த படத்தை ஒரிஜினலான வசூல் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 500 கோடி ரூபா டிக்கெட் புக்கிங் காஸ்ட்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் இந்த படத்துக்கு மேலே வந்த ஹைப்புக்காக ரிசர்வேஷன் பண்ண படம் டிக்கெட், அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த 500 கோடி ரூபா வந்த படம். இப்போ படம் பார்த்துட்டு விமர்சனங்கள் வந்த பிறகு, படம் பார்த்துட்டு பலனும் சொன்னது பிறகு, திங்கக்கிழமை ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்தை ரியாக்ட் பண்ண போகிறாங்க, திங்கக்கிழமைக்கு மேலே படம் எப்படி ஓட போகுதுங்கிறத வச்சு தான் ஒரிஜினல் ரிசல்ட் நம்ம தெரியும். ஆக மொத்தம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியாக லாபகரமான படம். தயாரிப்பாளருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, டைரக்டரும் சரி, படம் வாங்கினவங்களுக்கும் சரி மிக மிக லாபகரமான படம். முன்னாடி வந்த ஜெயிலர், லியோவை விட இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றிகரமான படம். ஆனால் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருக்கிறார் லோகேஷ் கனகராஜுங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த படம் முடிஞ்சிருச்சு, லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கைதி 1 வந்துச்சு, ஏற்கனவே ஹிட் அந்த படம். அடுத்து கைதி 2 தான் இவர் பண்ண போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு கைதி 2க்கு முன்னாடி இவர் ஒரு படம் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ண ஒரு படத்தில் இவர் ஹீரோவாக நடிக்க போகிறார். அருண் மாதேஸ்வரன் ஏற்கனவே தெரியும், கேப்டன் மில்லர் படம் பண்ணார். அதுக்கு பிறகு இளையராஜாவுடைய பயோபிக்கை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்காக, தமிழ் படமாக பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி அதுக்கு உண்டான டிஸ்கஷன்லாம் போச்சு, படத்துடைய பூஜை எல்லாம் போட்டாங்க, ஸ்டில்ஸ்லாம் வந்துச்சு. இளையராஜா கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணார். எல்லாம் அப்போ கூட விமர்சனம் வந்துச்சு, அருண் மாதேஸ்வரன் மாதிரி ரத்தம் சதயமாக படம் இருக்கக்கூடியவர், ஒரு பயோபிக்கை, ஒரு மென்மையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இளையராஜா படத்தை எப்படி பண்ண போகிறாருங்கிற விமர்சனம்லாம் வந்துச்சு. பட் நல்ல வேலைக்கு இந்த படம் டேக் ஆஃப் ஆகல, அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு ஹிந்தி படம் பண்ணுறதுக்கு போனார், அந்த படமும் பெருசாக டேக் ஆஃப் ஆகல, அதுவும் ஹோல்டில் கிடக்கு. அதற்கு பிறகு தான் இப்போ இங்கே வந்திருக்காரு. இவர் சொன்ன ஒரு லைன் பிடிச்சி போய் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாகவும் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணுறதுக்காகவும் ஒரு படம் போயிட்டுருக்கு. இதுதான் அவர் நடிக்கக்கூடிய படம்.
டைரக்டராக அவர் பண்ணக்கூடிய படம் வந்து இந்த கைதி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து கைதி 2 பண்ண மாதிரி பிளான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் லியோ விக்ரம் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அதனால் வந்து அடுத்த படம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ட்ரீம் வாரியருக்கு அவர் கொடுத்த கமிட்மெண்ட்னால இப்போ கைதி 2 பண்ண போகிறாங்க. இப்போ என்ன வரக்கூடிய தகவல் அப்படின்னா, கூலி படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 50 கோடி. ஆனால் இந்த கைதி 2ல் இப்போ 75 கோடி ரூபா கேட்குறாராம் லோகேஷ் கனகராஜ். 75 கோடி கேட்டதாக ஒரு தகவல். அதனால தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஷாக். இப்போ ட்ரீம் வாரியர் டேரெக்டாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வச்சு லோகேஷ் கனகராஜுக்கு 75 கோடி, கார்த்தியோடைய சம்பளம், ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியாதனால இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி, அதாவது ஜனநாயகன் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட இவங்க டைப் பண்ணி இந்த படம் ஆரம்பிக்கிறதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது, இந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா, கைது 2 வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பம், சந்தேகம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கூட தான் இப்போ அவருடைய லைனப்பாக இருக்குது. இப்படி ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டு சம்பளம் 25 கோடி ரூபா லோகேஷ் கனகராஜ் ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது.